Hallelujah. Amen. How many of you happy this morning? Amen. Hallelujah. Okay. For the past few weeks we are meditating from the life of Joseph. நாம கடந்த ஒரு சில வாரங்களாக யோசேப்பின் வாழ்க்கை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். For the last few weeks we are meditating from the life of Joseph. இன்றைக்கும் அந்த யோசேப்பின் வாழ்க்கையை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். Even today we are continue to meditate from the life of Joseph. Genesis chapter 49:22 அத நம்ம பேஸ் வெர்ஸா வைத்து ஆரம்பித்தோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்துல யோசேப்பு கனித்தரும் செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We were having the reference from Genesis chapter 49 verse number 22 as the base verse, and from which we are meditating the life of Joseph. And it says that Joseph is a fruitful bough by a well. His branches run over the wall. Amen. யோசேப்பின் வாழ்க்கை கனித்தரும் செடியாய் இருந்தது. The life of Joseph was a fruitful bough. Hallelujah. Amen. ஆனால் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு காரணமாக சில நிகழ்வுகள் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது. There are certain things happen in the life of Joseph that enable him to be a person who will be bearing fruit. நாம திரும்ப 7 பகுதியை இப்ப நான் திரும்ப ரீகால் பண்றதுக்கு நேரம் இல்ல. I do not have time to recall all the 7 parts we meditated earlier. நீங்க அதுல நம்மளுடைய YouTube சேனல்லயும் வெப்சைட்லயும் அந்த எல்லா பார்ட் மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதுல போய் பார்க்கலாம். You can go to the YouTube channel and you can see all the parts of the message what we had in the previous weeks. ஆனா லாஸ்ட் வீக் அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அத திரும்ப ரீகால் பண்ண விரும்புறேன். லாஸ்ட் பார்ட் 7 மாத்திரம். I want to recall from the message we had last week, which is part 7. அதுல வந்து நம்ம sufferings and deliverance என்று சொல்லி ஆரம்பித்தோம். We started the message with the message title as sufferings and deliverance. ஆனா நம்ம அந்த deliverance பார்க்க நேரம் இல்லாதனால sufferings குறித்து மாத்திரம் பார்த்தோம். So we did not have time to go into the deliverance portion of the title, so we were looking only about the sufferings last week. John chapter 15 verse 20 ல சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 15:20 ல இயேசு சொன்னார், கனி கொடுக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து சொன்னார். John 15:20 says that what will happen to the people those who are bearing fruit for him. Amen. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். If they hate me and persecuted me, they will also persecute you. Amen. Hallelujah. Amen. உங்களையும் அதற்கு ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா I think verse 16 ல 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கனி கொடுப்பதற்கும் உங்கள் கனி நிலைத்திருப்பதற்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். John chapter 15 verse number 16 says, you did not choose me, but I chose you and appointed you that you should go and bear fruit, that your fruit should remain. Amen. Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது கனி கொடுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், those who are chosen to bear fruit, துன்பத்தினூடாய் செல்ல வேண்டியது இருக்கும் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். And they have to go through sufferings. That's what we meditated last week. நீங்க சங்கீதம் 105 17 18 ல பார்த்தீர்கள் என்றால், we go to Psalm 105 17 and 18. இந்த வசனமும் கடந்த வாரத்திலே தியானித்தோம். We also meditated about from these verses last week. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். He sent a man before them, Joseph, who was sold as a slave. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, verse number 18 says, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணின் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. They hurt his feet with fetters, he was laid in irons. யோசேப்பு கடந்து சென்ற பாடுகள் நிறைந்த பாதையை குறித்து இந்த 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. These 2 verses talks about the life of Joseph that was full of sufferings. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு யோசேப்பு கடந்து சென்ற சில பாடுகளை கடந்த வாரத்திலே தியானித்தோம். Based on these 2 verses we meditated some of the sufferings Joseph had to go through. கடந்த வாரம் இந்த செய்தியை முடிக்கும்போது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 11 12 வசனங்களை வாசித்து அதோடு முடித்தோம். 2 Timothy chapter 1 verse 11 and 12 ல பவுலோட பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. So when we finished last week message, we were meditating by the verse 2 Timothy chapter 1 verse 11 and 12. 2 Timothy chapter 1 verse 11 and 12, which
to which I was appointed a preacher, an apostle, and a teacher of the Gentiles. For this reason I also suffer these things. Nevertheless, I am not ashamed, for I know whom I have believed, and am persuaded that he is able to keep what I have committed to him until that day. பாடுகள் எதற்காக என்பதை குறித்து இந்த பவுல் இந்த வசனத்துல சொன்னார். Paul is talking about why these sufferings we have. அதன் நிமித்தம், for this reason I also suffer these things. For which reason? Because the previous verse says, I have an appointed be a preacher and also apostle and also teacher of the Gentiles. Because God has appointed him in this offices, he went through sufferings. Amen? Amen. Hallelujah. It's not easy. Amen. When God chooses you to be a preacher, it's not easy. When God chooses you to be a apostle, it's not easy. Amen. Doesn't matter whatever you are doing for the Lord, there will be a sufferings. Amen. Maybe you are just a prayer warrior. I should not say just a prayer warrior. Prayer warrior ministry is the greatest blessed ministry. Amen. That is the foundation. Amen. Amen. Maybe you are a prayer warrior. Definitely there will be suffering. Maybe you are part of worship team or any ministry. You will go through sufferings. Amen. That's why Paul says, because for this reason I am going through all these things. Amen. Hallelujah. இந்த வசனத்தோட தான் கடந்த வாரத்துல முடித்தோம். Last week we finished with this verse. இன்றைக்கு தொடர்ந்து இதுல ஒரு சில பாடுகளையும் சொல்லிவிட்டு விடுதலை குறித்தும் பேச போகிறோம். Today we are going to continue to talk about few more sufferings and we are going to meditate on deliverance. பவுல் சொன்னார், நான் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறேன். Paul is saying that I suffer these kinds of things. நீங்க Acts chapter 20 verse 19 ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20:19 ல பார்த்தீர்கள் If you go to Acts chapter 20 verse number 19, which says, பவுல் சொல்லுகிறதை பாருங்க, serving the Lord with all humility, serving the Lord with all humility, வெகு மனத்தாழ்மையோடும் with many tears மிகுந்த கண்ணீரோடும் and trials which happened to me by the plotting of the Jews. Amen. தீமையான யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். அங்க வந்து தமிழ்ல வந்து மனத்தாழ்மைன்னு இருக்கு. ஹியூமிலிட்டின்றது ஆக்சுவலா என்ன அர்த்தம் வரும்னா சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் அல்லது ஒரு இழிவான ஒரு நிலைக்குள் செல்லப்படுகிற ஒரு அனுபவம். The verse says that uses the word humility, but what here it refers to is humiliation and shamefulness. Amen. அவருடைய ஊழியம் எப்படி இருந்ததுன்னா சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை, கண்ணீர், சோதனைகள். What kind of ministry he was doing? He went through humiliation, he went through tears, and he went through trials and temptations. Amen. கொலோசியர் 1:24 பாருங்க. If you go to Colossians chapter 1 verse number 24, Colossians 1:24, it says that I now rejoice in my sufferings for you and fill up in my flesh what is lacking in the afflictions of Christ for the sake of his body, which is the church. Hallelujah. Amen. அவர் சொல்றாரு, உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடு. முதல்ல சொன்னாரு நான் ஒரு அப்போஸ்தலன், ஒரு போதகன், அது நிமித்தம் பாடு. இங்க சொல்றாரு உங்கள் நிமித்தம் எனக்கு பாடு. First he was sharing that because I am a preacher, I am an apostle and a teacher, I had to go through sufferings. Now in this verse he is saying that I am going through suffering because of you. Amen. சில நேரம் நீங்க பாடுகளோட போனீங்கன்னா அது உங்களுக்காக இல்ல, உங்கள் நிமித்தம் இல்ல, அது உங்களாலே அல்ல, யாரோ ஒருத்தருக்காக நீங்க பாடுபடுறீங்க. When sometimes when you go through sufferings, it may not be because of you, it may be because of somebody else. On their behalf you are going through sufferings. Amen. உங்கள் பாடு யாரோ ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம். Your suffering may bring blessings to someone else. Amen. சில நேரம் நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்காக நான் எது கஷ்டப்படணும். Sometimes we say this, why should I suffer because of him? அவன் நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கான், நான் இங்க உட்கார்ந்து he is happy and enjoying his life and I am here suffering. Amen. ஆனா அதுக்கு தான் அழைத்து இருக்கிறார். But the Lord has called you for that purpose. Hallelujah.
Hallelujah. Amen. Amen. நீங்க பவுல் சொல்றார் உங்களுக்காக பாடுபடுறேன்றார். Paul is saying that I am suffering for you. ஆனா அத எப்படி அந்த பாடுகளை அவர் எப்படி சகிக்கிறார் How என்றால் he is able to accept those sufferings. அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு In that verse itself it is saying, சந்தோஷப்படுகிறேன். it says there, I rejoice. Amen. இது முடியுமா? Is it possible for us to do that? Hallelujah. Hallelujah. Amen. Amen. நமக்காக நம்ம பாடுபடும்போதே நம்ம கஷ்டப்படுறோம், right? When we go through sufferings for our own benefit, sometimes we feel difficult in our For life. example, you are working for yourself. You are earning money for yourself. Amen. You are going through suffering in your workplace because of yourself, right? Yes. Yes or no? Yes. For this also we will complain many times, right? Why I need to go through all this? Right? Resign your job. Better, right? But you are earning money, you are working throughout the month, you are earning money and giving the whole salary to someone else. It looks like that, right? Yes. Yeah. Hallelujah. Hallelujah. Will you enjoy that one? Yes. Paul says, I am suffering because of you, but I am very glad about it. Amen. I am earning the money whole month, giving the money to you. Yes. I am very glad now. Amen. It looks like that. இது மாதிரி தான். This is how it is. Amen. Hallelujah. இதுதான் பாடுகள்ன்றது இப்படிதான். That is what suffering means. இன்னொருத்தங்களுக்காக நீங்க பாடுபடுறீங்களா அதுதான் பாடு. உங்களுக்கே பட்டுட்டு இருந்தா அது பாடு. If you are suffering for yourself, then it is not called sufferings. When you suffer for others' benefit, that is what is called suffering. Amen. Amen. நீங்க சாப்பிடுறதுக்காக பாடுதான் செய்யணும். For your own benefit, for you to eat, you are suffering and it is required. பவுல் சொல்றார் உங்களுக்காக நான் பாடுபடுறேன். But Paul is saying here, for you I am suffering. அததான் நம்ம சஃபரிங்கா கன்சிடர் பண்ணணும். Only that is considered as suffering in our life. Amen. Amen. சில சொல்ல காலையிலே போக வேண்டியது இருக்கு. Some people say that early morning I have to go to work. காலையிலே லாகின் பண்ண வேண்டியது இருக்கு. I have to log in very early in the morning. நைட் தான் லாக் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கு. Only night I could log off from my computer. நான் என்ன சொல்றேன் லாகினே பண்ணாதீங்க. What I am saying is you do not log in. Don't log in at all. No suffering, right? Amen. அப்புறம் அதுக்கப்புறம் ஜெபிப்போம். ஐயோ ஏசப்பா ஒரு வேலை கொடுங்களா. After that we'll pray that Lord give me a work, give me a job. Right? என் கணவர் வேலையே இல்லாம அப்படியே நொந்து My உட்கார்ந்திருக்காரு. husband is suffering because he does not have any job. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கையை உயர்த்தி All of you raise your hand. சொல்லுங்க. Tell this. எனக்காக படுற பாடு For whatever suffering I am doing for myself, my family, for my family, நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். I will not complain about that. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்கன்னா சந்தோஷம். If you are suffering for your neighbor, then it is gladness and we have to rejoice. It's Amen. good. ஒருத்தங்களுக்கு நீங்க ஒருத்தங்களுக்கு அவசரத்துக்கு உதவி வேண்டியது இருக்கு. ஒரு 3 hours டிரைவ் பண்ணணும். பண்ணிட்டு வரீங்கன்னா that is suffering. One of your friend or somebody, your neighbor need your help and you have to drive 3 hours on their behalf, and that suffering is good. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வீடை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. Do not complain about the home the Lord has given to you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை குறித்து கம்ப்ளைண்ட் Do not பண்ணாதீங்க. complain about the job the Lord has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரை குறித்து கம்ப்ளைண்ட் Do பண்ணாதீங்க. not complain about the car the Lord has given கர்த்தர் you. உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து கம்ப்ளைண்ட் Do not பண்ணாதீங்க. complain to the Lord about your children. Amen. challenges இருக்கலாம். There may be challenges, ஆனால் but அதில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு பலன் தருகிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to give you the strength to go through all these things. Amen. Amen. எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீங்க? of you believe that? சரி, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23 24 பாருங்க. Acts chapter 20, 23 and 24. Acts chapter 20 verse number 23, except that the Holy Spirit testifies in every city, saying that chains and tribulations await me. But none of these things move me, nor do I count my life dear to myself, so that I may finish my race with joy and the ministry which I received from the Lord Jesus to testify to the gospel of the grace of God. Amen. Acts chapter 20 verse 23 ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்.
Here Paul is saying in verse number 23 that the Holy Spirit testifies in every city saying that chains and tribulations await me. இது எப்படி இருக்கும்? How is it? ஒரு பட்டணத்திலேயாவது ஒரு blessing இருந்தா நல்லா If இருக்கும். at least in one city if I have a blessing, that would be better. எங்க போனாலும் Wherever I go, பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன சொல்றாரா? what the Holy Spirit is telling him, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். I will bless you. No. No. He said tribulations and chains. Hallelujah. It's not easy. Amen. Now when we read it, we are reading like a story. Amen. Hallelujah. But when you go through it, it's not easy. Amen. Because when you go into every city or every town, you will go with some hope. At least in this city, I will see some blessing. At least in this city, I will see a breakthrough. But everywhere, when he enters into some city, the news was about sufferings. Hallelujah. Amen. 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 யாருக்காக? For whom all these things? மற்றவர்களுக்காக. For other people. Amen. அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக. Because for the gospel of the God. Amen. Hallelujah. நீங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் சஃபரிங் எது சொன்னாலுமே எதுவுமே அந்த சஃபரிங் லிஸ்ட்ல வராது. மினிஸ்ட்ரி வைஸ் சஃபரிங் சொன்னா கூட பவுலோட சஃபரிங்கோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் நம்மளதெல்லாம் நத்திங். So when you compare to the suffering of Paul, whatever we go through in the ministry, they are nothing. Amen. Amen. நம்ம மற்றவங்களுக்காக படுகிற பாடுகளை குறித்து சொல்றேன். I'm talking about the suffering we go through for on behalf of others. Hallelujah. அவங்கெல்லாம் கடந்து போனதுல நம்ம இப்ப கடந்து போறது ஒண்ணுமே இல்ல. Whatever they went through, the sufferings, when you compare to that, whatever we are going through is nothing. Amen. இப்ப நம்ம சர்ச் இடம் இல்லாததெல்லாம் நம்ம எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? பாடாதான் நினைக்கிறோம், right? What we think about that we do not have a place to worship, we think that as a suffering. ஆண்டவரே இந்த பாதையை அனுமதிச்சீங்க அப்படிதானே கேக்குறோம். We are asking the Lord, why you allowed us to go through this path? சீக்கிரம் எப்ப ஆண்டவரே இந்த பாடை விட்டு வெளியில கொண்டு வருவீங்க அப்படிலாம் யோசிக்கிறோம். We are thinking how quickly Lord you will make us come out of this. ஆனா பவுல் போன பாடுகள்லாம் யோசிக்கும்போது இது ஒண்ணுமே இல்ல. But when you compare to the sufferings Paul went through, these are all nothing. Amen. Amen. ஒரு சிலருக்கு இது நல்லா இருக்கு பாஸ்டர், வீட்ல இருந்து. Some of you may say that this is very good, pastor. We are staying at home. இப்ப கூட பாருங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல கம்ஃபர்ட்டபிள், ரைட்? Even if we are here, we are comfortably sitting. Amen. Amen. The media comfortable. We have the media comfort. Amen. Right, ஒரு கேமரா இருக்கு, எல்லா டெக்னாலஜி இருக்கு. We have the camera, we have all the technology. Amen, right? உங்களுக்கு இங்க யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருக்கா? Any one of you have any problem, any difficulty here? Amen. Hallelujah. Amen. வேக்கம் போடுற எனக்கு தான். Those who are putting the vacuum only for me, it is difficult. Amen. Hallelujah. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றது, ஆனா அது பாடு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், கஷ்டம் இருக்கும், ஆனா இதெல்லாம் ஒரு பாடே கிடையாது. See, arranging all these things and cleaning this may look like a difficulty, but these are all not real sufferings. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த Throne of Grace Ministry ஆரம்பிச்ச புதுசுல 2008 மார்ச் 15ல ஆரம்பிச்சோம். I will remember this when we started this ministry on March 15th, 2008. நான் இத சொல்லிருக்கேன், முன்னாடி I think I சொல்லிருக்கேன். have shared this with you earlier. அப்ப ஆரம்பிச்ச புதுசுல யார் வருவாங்க யார் வர மாட்டாங்கன்னு தெரியாது. இப்போ அப்படிதான். At that time we do not know who will come, who won't come, but even now it is like that. அப்போ நானும் இந்திராவும் தான் அப்ப 2 மாசத்துலயே சர்ச்ல இடம் கிடைச்சிச்சு. லூத்தரன் சர்ச்ல 2 மாசத்துலயே இடம் கிடைச்சிச்சு. மார்ச்ல ஆரம்பிச்சோம், ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அங்க இடம் கிடைச்சு. 3 மாசத்துல கிடைச்சது. So we started in March, but in June first week we got the place in Lutheran Church. அப்போ ஒரு 10 பேருக்குள்ள தான் வருவோம். சில நேரம் நானு இந்திரா எங்க அம்மா அப்பா இருந்தாங்க, 3 பேர் தான் இருப்போம். Sometimes we have maximum 10 people, or sometimes only we 3 will be there. அப்ப நிறைய கீபோர்டு அதெல்லாம் கிடையாது, மீடியா எதுவுமே கிடையாது. அப்போ என்ன இருக்குன்னா, ஒரு காஃபி இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸ்ல ஒரு காஃபி செட் எல்லாம் ஒன்று கொண்டு போவோம். அப்புறம் இன்னொரு பாக்ஸ்ல ஒரு பழைய ஒரு ஆம்பிளிஃபயர் ஒருத்தவங்க அப்போ கொடுத்துருந்தாங்க எனக்கு. அந்த ஆம்பிளிஃபயரை கொண்டு போவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாங் ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போவேன். ஸோ மொத்தத்துக்கு ஒரு 2 பாக்ஸ்ல இருக்கும், 3 பாக்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். At that time we'll take 2 or 3 boxes. One box will have the coffee machine, the another box will have an amplifier which the other person gave, and then we'll take some printouts of the song sheets and other things. இவ்வளவுதான் மொத்தமே.
That's all we used ஸோ to have. நானும் இந்திராவும் தான் போயிட்டு அதை இறக்குவோம். Myself and Indra will go and take all these things from the car. அப்போ வந்து நான் ஒரு ஜாப்லயும் இருந்தேன். At that time I was working also in a job. ஸோ சாட்டர்டே தான் அப்போ சர்வீஸ் வைப்போம். சாட்டர்டே மத்தியானம் வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஜோ பண்ணி ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த சாங் ஷீட் பிரிண்ட் அவுட் எடுக்க போறது அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். I used to work even Saturdays. So after I come from the work, I pray and then prepare for the service, and then I'll start taking the printout of the song sheet. இந்த ஒரு 2-3 வாரங்களாக இந்த பாக்ஸை தூக்கிட்டு போவேன். அப்புறம் கொண்டு வர அந்த ஆம்பிளிஃபையர் மட்டும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், அதையும் ஒரு பாக்ஸ்க்குள்ள வச்சு தூக்கிட்டு போவேன். So last about 2-3 weeks I used to take this and then bring it back. Only the amplifier used to be little heavy. ஒரு நாள் அதை எடுத்துட்டு அப்படி அந்த டிரைவேல அந்த லுத்தரன் சர்ச்ல அந்த வாக்வேல போயிட்டு இருக்கும்போது நான் மனசுல யோசிச்சேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, இவ்வளோ ஹெவியா இருக்கு. இன்னொன்னு வந்து யார் வருவாங்க தெரியும், அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்படி கஷ்டமா இருக்கேன்னு நான் ஒரு நாள் யோசிச்சேன். One day I was thinking in my mind, it is very difficult for me. I am taking all these things and I do not know who will be coming to the service. அப்போ ஆண்டவர் தெளிவா எனக்கிட்ட நேரா பேசுறாரு. The Lord was speaking to me very clearly. 2 பிளாஸ்டிக் டிராப்பை தூக்கிட்டு கஷ்டம்ன்றியா? Just take 2 plastic boxes and you think this is difficult. நீங்களாம் கூட யோசிச்சீங்கல்ல? You may be also thinking the same thing. தூக்குறவனுக்கு தான் தெரியும். அந்த பாக்ஸ் தூக்குறது கஷ்டம் இல்லை, அதை விட கஷ்டம் என்னன்னா இன்னைக்கு சர்வீஸ் எப்படி போகும், யார் வருவாங்க, கரெக்ட் டைம்க்கு வருவாங்களா, எப்படி இருக்கும், இந்த அந்த மைண்ட்ல அது ஒரு ஓடிட்டு இருக்கும். But it's not about taking the box, but the question we have in the mind is that how will be the service today, who will be coming. ஆனா கூட சேர்ந்து இந்த பாக்ஸை தூக்குற கஷ்டத்துல தான் நான் அப்படி யோசிச்சேன். ஐயோ இதெல்லாம் நானே தூக்கிட்டு போக வேண்டியிருக்கேன், நானே செட் பண்ண வேண்டியிருக்கேன், அப்படி மைண்ட்ல யோசிச்சேன். But I was thinking about all these things, only I have to do all these things. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு 2-3 டப்பாவை தூக்கிட்டு இது கஷ்டம் நின்றியான்னாரு. At that time only the Lord was reminding me and speaking to me, just carrying 2-3 boxes and you are saying this is difficult. அன்னைக்கு மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர்ட்ட. On that day I repented. அதுல இருந்து இந்த என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவர்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். So கிருபையினால after that time I never complain about anything by the grace of God. So அவங்கலாம் போன பாடுகள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. When people went through, like Paul went through the sufferings, when you compare to that, these are nothing. Amen. Amen. Hallelujah. சங்கிலி பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. யோசேப்போட பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. The life of Joseph was laid in irons. பவுலுக்கு போற இடமெல்லாம் உபத்திரவங்களும் கட்டுகளும் இருந்ததாம். So wherever Paul went, he has to go through chains and troubles. Hallelujah. Amen. இப்போ நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கே நம்ம என்ன செய்யப்பா ரொம்ப பாடுல போறேன். Even for small things, we were saying and complaining that we are going through sufferings. நீங்க தனியா ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்க இருதயத்தை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லிடுவாரு, இது ஒண்ணுமே பாடு இல்ல, நீயாவே நினைச்சுக்கிறேன்வாரு. If you go and sit with the Lord alone and then meditate for 10-15 minutes, the Holy Spirit will teach you and tell you whatever you are going through, these are all not sufferings. சில பாடுகள் நம்மளா இழுத்து வச்சுக்கிற பாடுகள். Some sufferings we take on our shoulder. நீங்களே நினைச்சுக்கிறீங்க நான் அவங்களுக்காக பாடுபடுறேன். ஆண்டவர் சொல்வாரு, நீ பாடே படத்தல, அவங்களுக்காக உன்னை யார் பாடுபட சொன்னா முதல்ல. You may be thinking that I am suffering for them, but the Lord may tell you, why are you doing this suffering for them? Amen. Amen. Hallelujah. Hallelujah. என் பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரே பாடு. You may be saying that I am having sufferings because of my children. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என் பிள்ளைங்க, என்கிட்ட கொடுத்துரு, உன் பிள்ளை இல்ல, என் பிள்ளை கொடுத்துரு, நீ எதுக்கு சுமக்கறேன்னு. இதெல்லாம் பாடு இல்ல. The Lord will tell this, they are my children, why are you worrying about them, why are you thinking they are suffering to you, you hand them over to me, I will take care of them. இது எப்படி இருக்கு தெரியுமா? How is it looking, you know? கஷ்டமே இல்லன்ட்டு நம்மளா சில கஷ்டத்தை வாங்கி இழுத்து வைக்கிறது. Since there is no suffering in our life, we wanted to have our own sufferings. ஒரு சிலருக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. Some people may not have any problems, ஆனாலும் பாடுனோம். but they may say that they are going through sufferings. தெளிவா சொல்றாரு, இது உன் பாடு இல்ல, நீயா இழுத்து வச்சுக்கிற பாடு, எனக்கு பாடுபடுறேன்னு நினைக்காத, உன்னை நீ ஏமாத்திக்கிறேன்னு தெளிவா சிலருக்கு சொல்ல விரும்புறேன். The Lord is telling very clearly that what you are doing is not really suffering. Do not cheat yourself. They are not real sufferings. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. Now you have to tell your neighbor, பாடுபடுறேன்னு நினைக்காத. do not think that you are suffering. ஒரு சிலர் சொல்றாங்களே ஓம் பாடுன்னு. Some people may say it is your suffering.
ஆமென். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து Now சொல்லுங்க. you have to tell your neighbor, நீ ஏன் இழுத்து வச்சுக்கிற? this is all things you are taking by yourself. Amen. Amen. இன்னைக்கு கார்ல போகும்போது நீங்க எல்லாம் இங்க இருந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றேன். கார்ல telling போகும்போது those who are- சொல்லிட்டே போங்க. Now I'm telling all those who are sitting here, when you are going home in car, ஆமென். சொல்லுங்க கார் தான் உன்னை சுமக்குது, நீ காரை சுமக்கல. only the car is taking you, you are not holding the car. சில நேரம் எப்படி இருக்கு தெரியுமா? Sometimes how is it looking, you know? ஆண்டவர் உங்களை கார்ல உட்கார்ந்து போ சொன்னா நீங்க காரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. See, when the Lord is asking you to go in a car, you feel as if you are holding the car in your head and walking. புரியுதா? You understand what I'm saying? ஆமென். கற்பனை பண்ணி பாருங்க எப்படி You இருக்கும். imagine that, how it will look. கார் கொடுத்திருக்கிறது காருக்குள்ள நீங்க உட்கார்ந்து கார் உங்களை சுமந்துட்டு Why போகுது. the Lord has given you the car is so that you can go comfortably sit in the car and the car can carry you. ஆமென். Amen. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Cast all அவர் உன்னை ஆதரிப்பார். Cast all your burden upon the Lord and He will take care of you. சில பாடுகளை நீங்களே இழுத்து வச்சுக்கிட்டு அது பாடுவே கிடையாது. முதல்ல சில கவலைகளை நீங்களே இழுத்து வச்சுக்கிட்டு நான் ரொம்ப பாடுபடுறேன் பாஸ்டர் எனக்கு சொல்லும் போதே தெரியும் இது நீங்களா இழுத்து வைக்கிற பாடு. Sometimes you take the sorrow by yourself and you are saying that I am going through suffering. ஆமென். சில காரியத்தை நீங்க ஆண்டவர்ட்ட விட்டீங்கன்னா தான் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். So unless you release some of these things to the Lord, you will get the deliverance. ஆமென். ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னு எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீங்க? of you believe that the Lord is with you? ஆமென். ஓகே, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11 12 வசனம் பாருங்க. If you go to Philippians chapter 4, verse number 11 and 12. Verse Philippians chapter 4 verse 11 and 12. Not that I speak in regard to need, for I have learned in whatever state I am to be content. I know how to be abased, and I know how to abound everywhere, and in all things I have learned both to be full and to be hungry, both to abound and to suffer need. Amen. Hallelujah. The verse 11 திரும்ப 11 மட்டும் வாசிங்க. If you go to 11 again, it says, Not that I speak in regard to need, for I have learned in whatever state I am to be content. Amen. Hallelujah. எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் வந்து திருப்தியோட இருக்கிறன்ற மாதிரி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஆனா தமிழ்ல எப்படி இருக்குன்னா எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்கணும். அப்படின்னா மனரம்யம்னா சந்தோஷமா இருக்கிறேன்னு அர்த்தம். So what it says here is, in whatever may be the situation I am in, I am happy and I am joyful. Amen. பாடுகளிலே சந்தோஷமா இருந்தாராம். He is saying that I was happy and rejoicing in my sufferings. அடுத்த வசனத்துல பாருங்க. If you go to the next verse, it says, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். It says, I know how to be abased and I know how to abound everywhere, and in all things I have learned both to be full and to be hungry, I have both learned. to abound and to suffer need. Amen. I have learned Amen. both to be full and to be hungry. That's why I am able to rejoice all the time. Amen. நம்ம எப்படி போதிக்கப்படுறோமோ அப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த சூழ்நிலையை கையாள முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். How we were taught, only based on that, and whatever we learn based on that only, we can be happy and rejoicing in these situations. Amen. Amen. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? How many of you are with me? நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்களா? Are you listening to me? Amen. சரி, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் When போதெல்லாம் we were children, பாஸ்டர் கதை சொல்றாரு. do not think that pastor is telling a story. கீழே விழுந்துட்டோம்னீங்களே, When we fall, அடிபட்டுச்சு ரத்தம் வருதுன்னு When you வெச்சுக்கோங்க, லேசா got அந்த ப்ரூஸ் காயப்பட்டு ரத்தம் வருதுன்னு when you வெச்சுக்கோங்க, got bruised and you have some blood coming, நம்ம வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, what they will tell in our home? என்ன சொல்லுவாங்க, What they will say? எந்திரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போ. Get up and go. Nothing will happen. Amen. Right? சரியா? இப்படிதான் போதிக்கப்படுவோம். That's how we were taught. Amen. Amen. கொஞ்ச நாள்ல நம்மளா சில ஐடியாஸ் கத்துக்கிடுவோம். So after some days, we will learn our own idea. Amen. எச்சு தொட்டு அதுல வச்சிட்டு Now we just keep our saliva in that and we'll move forward. கரெக்ட்டா? Right. பண்ணிருக்கீங்களா இல்லையா? Whether you have done that or அங்க not. நல்ல சராய்ப்பு இருக்கும். That would have been a big bruise. எங்க வீட்ல எல்லாம் கொடூரமான ட்ரீட்மென்ட் இருக்கும். In our house, I will be treated cruelly. Amen. அதுல கொண்டு போய் இந்த எரியறத வைப்பாங்க. So they will put something burning on that அது bruise. நான் மறந்துட்டேன் ஒன்னு.
டிஞ்சரை வைப்பாங்கப்பா எரியும். They keep the tincture on top of that, it will be very burning. எப்படி போதிக்கப்பட்டோம்? How we were taught? இது ஒன்றுமில்லை, This is nothing. இது உனக்கு சரியாயிடும், This will be all right. நீ எழுந்துரு, You have to get நீ up. போய் வாஷ் பண்ணு. You have to move ahead and go ரைட்? forward. இப்படிதான் இருக்கும். That's how we were taught. இன்னைக்கு எப்படி போதிக்கப்படுறாங்க? How the children are taught today? ஐயோ இப்படியே தூக்கிட்டு போய் We just, உடனே கூகுள்ல சர்ச் பண்ணி, we just take them and then we start searching Google. ரைட்? ஹalleluya. அந்த பிள்ளை கொஞ்ச நேரத்துல சொல்லுங்க, அம்மா விட்டுருமா விட்டுருமா. The child itself will say that leave me alone, everything is okay. இந்த அம்மா மாருங்களும் அப்பா மாருங்களும் இருக்கிறாங்க. But the mothers and fathers, ஹalleluya. அதுக்கு டென்ஷன் ஆயி they get tensed because of that. இந்த மாத்திரை போடலாமா, இந்த மருந்து Can போடலாமா. we take this medicine or can we take this tablet? Sometimes people used to say the body itself heal, right? Yes. Amen. அப்ப நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு போதிக்கிறோம்? So how we teach our children, நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம்? what we learn, அப்படிதான் நம்ம இந்த பாடுகளை ஹேண்டில் பண்ண முடியும். that's how we can handle the sufferings we go through. பவுல் என்ன சொல்றாரு? நான் போதிக்கப்பட்டேன். அப்ப யாரோ ஒருத்தர் பவுலுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? போதிச்சிருக்காங்க. So போதிச்சிருக்காங்க. what Paul is saying here is, I was learned this and I was being taught. So somebody else has taught this to him. ஆமென். Amen. ஒரு சில கஷ்டம் வந்தா பிள்ளைங்களுக்கு போதிக்கணும். இது it's normal. It's part of the life. So we need to Sometimes- teach our children when they go through some suffering, we need to tell them this is part of life. Sometimes the children may get some low grades in their exams, maybe they get some fail marks, maybe they couldn't make it in their games sometimes, right? Yeah. But you need to teach them, okay, it's part of life. You need to learn from this. Amen. Why this failure happened? Amen. Because you did not put lot of hard work. This is a lesson for you. Learn from here and fix yourself and do it better next time. Yes. Right? Hallelujah. Hallelujah. Amen. It's very important what we learn. Amen. நம்ம எப்படி போதிக்கப்படுறோம், எந்த மாதிரி போதனைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், அது முக்கியம். How we are being taught and what kind of lessons we are being taught. பவுல் போதிக்கப்பட்டாராம். So Paul was taught. Amen. எப்படி போதிக்கப்பட்டாரு? How he was being taught. தாழ்ந்திருந்தாலும் நீ மனரம்யமா இரு. Whether you are at low level, you have to be rejoicing. உனக்கு இன்னைக்கு இல்லனாலும் சந்தோஷமா இரு. Even if you are having nothing and you are in hunger, you have to be joyful. நம்ம என்ன மாதிரி இது நமக்கு டீச்சிங் உள்ள வருது ரொம்ப முக்கியம். What kind of teaching is coming inside of us, that is very very important. அதுதான் உங்க பாடுகளை உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு உதவியா இருக்கும். Only those things will help you to go through the suffering and accept the suffering. Amen. Amen. Hallelujah. தாழ்ந்திருக்கும் போதும் praise பண்ணணும். Praise the Lord. When you are humiliated or in a humble place, you have to praise the Lord. நல்லா இருக்கும் போதும் when you are in full, praise the Lord. you have to praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நல்லா இருக்கும் போது தலகால் தெரியாம ஆடுறது. When you are really doing good, you have pride in your heart. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சில காரியங்களை காமிக்கிறதுக்குனே வீட்டுக்கு ஆட்களை கூப்பிடுறது, சாப்பாடுக்கு கூப்பிட்டு. Sometimes people call others to show something, so they may call you just for dinner. வெளியில சொல்ல மாட்டாங்க. But they will not tell those things outside. உள்ள இருக்கும். But they will have them inside of their heart. போனோன்னு வெளிப்படும். So the moment you reach there, it all will be revealed. Right? நல்லா இருக்கும் போதும் மனத்தாழ்மையா இருக்கணும். Whether you are doing good, at that time also you have to be humble. அப்பவே சந்தோஷமா இருக்கணும். At that time also you have to be happy. பெருமைப்பட வரக்கூடாது. You should not have any pride. Hallelujah. ஒருவேளை இல்லாதப்பவே நம்ம எப்படி இருக்கணும்? மனரம்யமா. When you lack something, at that time also you have to be joyful. Hallelujah. Hallelujah. சர்ச்சுக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறத தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். Whatever the Lord is teaching me, I am just sharing that with you. சில நேரம் நான் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன் ஆண்டவரே இந்த கேள்வி இருந்துட்டே இருக்கும். We have this question always in our mind. ஆனா ஆண்டவர் சொல்வாரு நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு. But the Lord will keep on reminding us, you have to be joyful within the Lord. கஷ்டம் ஈஸி இல்ல. It's not easy, it is difficult. ஆனா இதன் மத்தியில மனமகிழ்ச்சியா இருக்க நம்ம போதிக்கப்படணும். But we need to be taught. In midst of all these things, we need to be content and be happy. பவுல் அப்படிதான் போதிக்கப்பட்டார். That's how Paul was taught. Amen. Amen. Hallelujah. Hallelujah.
எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you agree with me? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து Now you சொல்லுங்க. have to tell your neighbor, எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா in இரு. all situations you have to be happy. Amen. Amen. Hallelujah. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்க Now you have to tell your neighbor. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. Now you have to ask them, என்ன மாதிரி டீச்சிங் உனக்குள்ள போகுது? what kind of teaching is going inside of you? Amen. இல்லைன்னா என்ன லேர்ன் பண்றேன்னு கேளுங்க முதல்ல. Otherwise you can ask this question, what are you learning? Some people are saying I am not at all learning. Some- Because I know this will be in trouble. That's why I'm not at all learning anything. I have my own teaching, I have my own learning. I am the teacher, I am the student. That is very dangerous condition. Amen. Amen. You need to have someone above you. Amen. Hallelujah. Hallelujah. That is good for you. Amen. Amen. Hallelujah. நம்மளை கண்டிக்கிறதுக்கு, நம்மளை கடிந்து கொள்வதற்கு ஒருத்தங்க நமக்கு மேல இருக்கணும். There should be someone above us who can actually teach us and correct us. தமிழ்ல இந்த வசனம் எப்படி இருக்கும்? நீதிமான் குட்டுகிற குட்டு எப்படி இருக்குமா? எண்ணெயை போல இருக்கணுமா? The righteous, when a righteous Giving is some giving you a beating, then it is like good anointing with oil. Amen. எப்படி இருக்கணும்? ஒரு எண்ணெய் மாதிரி இறங்கணுமா? It has to go deep as an oil goes into your head. யார் நம்மளை குட்ட முடியும்? Who can only beat us? நமக்கு மேலாக இருக்கிறவங்க தான் நம்மளை கரெக்ட் பண்ண முடியும். Those who are above us only can correct us. Amen. Amen. அது நமக்கு எப்படி இருக்கணுமா? How it should be? ஒரு ஆயில் மாதிரி வரணுமா? Like an oil, it has to go deep. ஏன் நல்லதுக்கு இது? It is only for my good. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி ஆயில் மாதிரி இறங்குதா? Today, is it happening like that? Is it going like an oil deep? இறங்குது. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபயர் இருக்கு. அந்த ஃபயர்ல ஆயில் இறங்குது. But it is going like that. But before that, there is some fire. Amen. Amen. நமக்கு வந்து அந்த போதிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, இடம் கொடுப்பது We are not allowing us to be teachable. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீ ரொம்ப நல்லா இருக்க. If you say that you are very good, இன்னும் நல்லா இருப்ப. you will be very, very good. இன்னும் ஆண்டவனை பெருக The பண்ணுவார். Lord will make you multiply more and more. Amen. Amen. இப்படியே சொல்லிட்டே If இருந்தா you நல்லா keep இருக்கும். on telling like this, you will be enjoying that. Right? Hallelujah. Hallelujah. நீ செய்யறது கொஞ்சம் சரியில்லை. At the moment you say that what you are doing is not right, இனிமேல் இந்த ஃபோன் கால் எடுக்க கூடாது. then they will make a decision. I will not take their phone call hereafter. Amen. Amen. Right? நம்ம எப்படி போதிக்கப்படுகிறோம்? How you are being taught, that's very important. அதுதான் நம்ம பாடுகளை ஹேண்டில் பண்ண முடியும். Only that will help us to go through the sufferings we have. Amen. Amen. எனக்கு மேலாக சிலரை கர்த்தர் வைத்திருக்கிறார். There are few people are above me, the Lord has kept them. என் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வைத்திருக்கிறார் ஆண்டவர். The Lord has என்னோடு கூட ஊழியத்துல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் சிலரை வைத்திருக்கிறார். There are some friends the Lord has kept for me. நாங்க சில நேரம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். Sometimes we all join together and pray. ஒருத்தர் கூட நாங்க எங்க ஊழியத்தை பற்றி சொல்லிட்டு இருக்க மாட்டோம். Nobody will talk about our ministry. ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரு. The Lord used me like this. அது யாரும் ஒருத்தர் பேசவே மாட்டோம். We will not talk about those things. Amen. நாங்க எல்லாம் ஒருத்தர் பேசிக்கொள்றது என்னன்னா, how is your life? Amen. We will not talk about how is your preaching. No. How is your life? Life means how is your prayer life? Amen. Amen. Are you able to overcome this, that? We will pray, we will talk like this and we will pray about that. Amen. Because we all know that ministry belongs to the Lord. Amen. It's not a man's work. Just I am myself and Prem is standing like a representative of God. Amen. Whatever has happens here, it's by God, it's for God. Amen. Amen. We cannot boast about it. Amen. If I am not here, God can use someone else from this place. Amen. 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 Hallelujah. So we cannot take any credit out of this. Amen. Amen. So my friends used to ask me, and they used to tell me, "Hey, be careful in this area. Don't do this, like that. We will talk like that." Amen. And also sometimes I will tell the same thing to my friend, but we won't be offended. Amen. We will take it. This is for my good. Amen. Amen. Hallelujah. Hallelujah. If I am offended in that area, next time they won't tell me anything. That means I am closing my doors for my correction. Amen. If there is no correction, it's very difficult for me.
Do you understand? Yes. If you are not at all correcting your children, it's not good for them. Yes. So you need to have someone to correct your life. Someone needs to tell you, hey, what you are doing is not right. Yes. Try to do like this. Amen. Amen. That's good for us. How many of you agree with me? Amen. 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 Hallelujah. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. Now you have to tell your neighbor, கரெக்ஷனுக்கு ஓபனர். be open for correction. Amen. 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 Hallelujah. Hallelujah. கணவனை கத்த தலையா வைத்திருக்கிறார். The Lord has kept the husband as the head of the family. Amen. Amen. Hallelujah. Hallelujah. உடம்பு போய் தலையை கரெக்ட் பண்ண முடியாது. தலை தான் உடம்ப கரெக்ட் The பண்ணும். body cannot correct the head. Only head can correct the body. கிறிஸ்து தான் சபைக்கு தலை. Only Christ is the head of the சபை church. போய் கிறிஸ்துவை சரி பண்ண கூடாது. The church cannot go and correct Jesus. Amen. Amen. உடனே நாங்க கிரீடம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. Do not say that I am the crown. Amen. Hallelujah. ஆனா எல்லாருக்குமே நமக்கு ஒரு தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் நம்ம போதிக்கப்பட்டிருக்கணும். We need to be taught to live in need as well as in fullness. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you agree with me? Hallelujah. Hallelujah. Amen. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாடுகளுடாய் கடந்து போனார்கள். Everyone went through different kinds of sufferings. Amen. நீங்க பவுல் கடந்து போன பாடுகள் போல பேதுரு கடந்து போகல. The sufferings what Paul went through, Peter did not go through such sufferings. பவுல் கடந்து போனது மாதிரி யோசேப்பு கடந்து போகல. Joseph did not go through the sufferings what Paul went through. யோசேப்பு கடந்து போன மாதிரி மோசே கடந்து போகல. Whatever Joseph went through, Moses did not go through that. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். Each one had their own sufferings. எனக்கு இருக்கிற மாதிரி பாடுகள் பிரேம்க்கு இருக்கணும் கட்டாயம் இல்ல. It is not necessary that whatever sufferings I have, that Prem should have that. சில நேரங்களில இருக்கலாம். Sometimes it could be same for both. Amen. Amen. Hallelujah. Hallelujah. யோசேப்பும் சிறைச்சாலையின் அனுபவத்தை இருந்தாரு. பேதுரும் சிறைச்சாலை அனுபவம் இருந்தது. Joseph also went through prison experience. Even Peter went through prison சில experience. நேரங்களில் இருக்கலாம். Sometimes it could be possible. ஆனா எல்லா விதமான பாடுகளிலும் But in all kinds of sufferings, நம்ம மன ரம்மியமா இருக்க வேண்டும். we need to learn be content and joyful. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. We go to 2 Corinthians chapter 4 verse number 8. தெரியல இன்னைக்கு பாடுகளோட தான் முடியும்னு நினைக்கிறேன். We go to 2 Corinthians chapter 4 verse number 8 says, we are hard pressed on every side yet not crushed. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதுல கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை. We are கலக்கம் இருந்தது perplexed but not in despair. Amen. Amen. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டாங்களாம். In all sides they were pressed hard, ஆனா நாங்க ஒடுங்கி போகிறது but இல்லை. they were not crushed. ஹalleluya. Hallelujah. எப்படி சொல்லிருப்பார் அவர் அத? How he could have declared this? எல்லா பக்கமும் ஒடுக்கப்பட்டோம். Was he அப்படியே crying? சொல்லிருப்பாரு. Was அவர் he சொல்ல crying மாட்டாரு. when he saying சொல்லும்போதே ஒரு கரேஜா எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு நாங்க என்ன செய்யறது இல்ல? ஒடுங்கி போவது When இல்லை. he was declaring this, he must be declaring this with courage in அவர் his சொன்னாரு heart. கலக்கம் அடைந்தும். When we were perplexed, Amen. They went through trouble, but he said, we will not be broken. amen, மனமுறிவடைய மாட்டோம். we will not go through brokenness in our heart. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe உங்களை மனம் உடைந்து போவதற்காக அவர் அனுமதிப்பதில்லை. the Lord will not allow these sufferings for your heart to be broken? Amen. நீங்க அதுல பலப்பட்டு தாக்கு பிடிச்சு மேல வரணும்னு தான் கர்த்தருடைய சித்தம். So the Lord desire is that you should have the strength to go through that and come shining out of that. 4வது அதிகாரம் 16 17 பாருங்க. If you go to 16 and 17 in the same chapter, it says, therefore we do not lose heart, even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Therefore we do not lose heart, even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. வெளிப்பிரகாரமாக கஷ்டங்கள் இருந்தது அவருக்கு. Outside we had problems. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருந்ததா? Our inner heart, how it was? ஒவ்வொரு நாளும் ரினியூ பண்ணப்பட்டாங்களாம். Every day they were புதிதாக்கப்பட்டுட்டே இருந்தாங்களாம். Every day they were renewed and refreshed. அதாவது என்ன அர்த்தம்? கர்த்தருக்காக நம்ம படுகிற பாடுகள். What that means is whatever suffering we go through for the Lord, நம்முடைய உள்ளான மனுஷனை முறிந்து போக செய்ய முடியாது, புதிதாக்கும். it will not make our inner man broken, but it will renew it and make it refreshing. Amen. யோசேப்பு பாடுகளோட கடந்து போனார். Joseph went through sufferings. வெளிப்பிரகாரமா பாத்தீங்கன்னா சிறைச்சாலை,
சிறைச்சாலை. If you look at outside, he was in prison. வெளிப்பிரகாரமா பாத்தீங்கன்னா நிந்தையான பேச்சுகள். If you look outside, he had to go through humiliation. ஆமென். பொய்யான குற்றச்சாட்டுகள். And if you look outside, he has to go through false accusation. ஆமென். யாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாரோ அந்த நபரால மறக்கப்பட்டார். So for whom he be a blessing, that person forgot him. ஆமென். எதுமே ஈஸி கிடையாது. It's not easy. வெளிப்பிரகாரமா எல்லாமே கஷ்டம் தான். If you look from outward, all these things are troubles for him. ஆனா உள்ளான மனுஷனோ But in his inner heart, ஹalleluya கர்த்தருடைய ஆவியினால பலப்படுத்தப்பட்டு the கொண்டே Spirit இருந்தார். of the Lord is renewing him every day. ஆமென். அதனால தான் அந்த ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியை சிறைச்சாலைக்குள் பார்க்க முடிந்தது. That's the reason we could see the spiritual growth inside the prison. நான் ஏற்கனவே சொன்னேன் சிறைச்சாலையில தான் அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம் வெளிப்பட்டது. I already shared this. Only inside the prison for Joseph, the gift of interpreting the dreams was revealed. அதுக்கு முன்னாடி அவர் சொப்பனம் காணும் போதெல்லாம் பிரதர்ஸ்ட்ட போய் சொல்லுவாரு இல்லனா ஃாதர்ட்ட போய் சொல்லுவாரு. Earlier than that, whenever he sees a dream, he used to tell his brothers and his father. ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தான் But when he was inside the prison, மற்றவங்கள பார்த்து சொல்றாரு இந்த சொப்பனத்தை ஏன்ட்ட சொல்லுங்கன்றார். he was telling other people, if you have a dream, tell it to me. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. How he got this divine confidence. How he got the gift in midst of all the sufferings. Amen. 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 Outward man was perishing, but inward man was renewing day by day. Amen. Hallelujah. Hallelujah. பாடுகள் நம்மளை புதுப்பிக்க தான் செய்யணுமே ஒழிய நம்மளை உடைந்து போக பண்ணக்கூடாது. All our sufferings only help us to renew our heart, but not to break our heart. Amen. Amen. Hallelujah. Hallelujah. யோசேப்பை வந்து எதுமே நொறுங்கி போக வைக்கவில்லை. Nothing had made Joseph to get crumbled. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு தான் ராஜா கூப்பிட்டு விட்டாரு. We all know that suddenly he was called by the king. எதுக்கு கூப்பிடுறாரு? For what purpose he is calling, he did not know. Amen. Amen. Hallelujah. அங்க போன உடனே இந்த ட்ரீமை சொல்றாங்க. The moment he reaches the palace, the dream was shared with him. டேனியலுக்காவது கொஞ்சம் டைம் அவகாசம் வாங்கி டேனியல்லாம் அந்த டைம் கேட்டு இன்டர்பிரட் பண்ணாங்க. For Daniel, he requested some time and they prayed and then they were able to interpret the ஜோசப்க்கு dream. அந்த டைம்லாம் கொடுக்கவே படல. For Joseph, the time was not given. அவர் சொன்ன உடனே The moment the dream was shared with him, the interpretation gift ஆபரேட் ஆகுது. the gift of interpreting the dreams operated right away. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Pharaoh, I need some more time. He did not ask because if he was not ready, maybe he would have lost that golden opportunity. Amen. Immediately that gift operated because even though he was in the prison, he was able to grow in the knowledge of God. Amen. He was able to grow in the spiritual gifts of God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. வரவே மாட்டேங்குது. Hallelujah. Amen. 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 ஒரே பாடா இருக்கு பாஸ்டர்ன்றீங்களா? Are you saying that we all having sufferings? யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்க. You remember Joseph. பவுலை நினைத்துக் கொள்ளுங்க. Remember Paul. Amen. எனக்கே கஷ்டம். Even I myself is going through sufferings. உனக்கு தான் கஷ்டம். Only for you the sufferings. Amen. இது மாதிரி எல்லாருக்கும் கஷ்டம். Everyone has their own sufferings. எனக்கே கஷ்டம். இதுல போய் என்ன gift ஆபரேட் ஆகுது? If myself is going through suffering, what kind of gift will operate in me? எனக்கே ஜெபிக்க முடியல. இவங்க வேற எனக்கு ஜெபம் பண்ணு. I myself is not able to pray. They are also asking me to pray for them. எல்லாரும் பாடுகள் மத்தியில தான் ஜெபிக்க வேண்டியது இருக்கு. All of us have to pray in midst of our sufferings. பாடுகள் மத்தியில தான் ஆவியில வளர வேண்டியது இருக்கு. In midst of suffering, we need to grow in our spiritual life. பவுலும் அப்படிதான் இருந்தாரு. Paul was like that. யோசேப்பும் அப்படிதான் இருந்தாரு. Joseph was like that too. Amen. Amen. பாடுகள் நம்மளை முறிந்து போக செய்யக்கூடாது. Our sufferings should not allow us to broke inside of our heart. Amen. நம்மளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். It has to renew us every day. பலத்தின் மேல் பலன் வரணும். We have to get strength after strength. கடைசி ரெண்டு வசனத்தை முடிக்கலாம். 2 Corinthians chapter 4 16 and 17. We go to 16 and 17 in 2 Corinthians chapter 4 says, therefore we do not lose heart, even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. For our light affliction, which is but for a moment, is working for us a far more exceeding and eternal weight of glory. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. Says that our light affliction, which is just for a moment, is working for us a far more exceeding and eternal weight of glory. இந்த previous verse பாருங்க.
If you look at the previous verse, it says therefore நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்களுடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. we do not lose heart, even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. அடுத்த வசனத்துல In the next verse it says, for our light affliction, which is for a moment, is working for us a far more exceeding and eternal weight of glory. இந்த உபத்திரவத்தை எப்படி சொல்றாரு? How he is sharing this suffering? It's very light affliction. அந்த ஊரெல்லாம் கட்டுகளும் But in every city he had chains and troubles. Amen. Amen. ஆனா அவர் எப்படி சொல்றாரு? But how he is saying that? It's a light affliction. Amen. Amen. அப்படினா என்ன அர்த்தம்? What that means? இந்த உபத்திரவத்தை நம்ம எப்படி பார்க்கறோம்னு இருக்கு. So how we see the suffering in our life. நீங்க லேசா பார்க்கணும்னா லேசா பார்க்கலாம். If you want to take this as lightly, you could take that. Amen. Amen. லேசான உபத்திரம் நித்திய கன மகிமை கொண்டு வருமா? The light affliction will bring us exceeding and eternal weight of glory. Hallelujah. Hallelujah. Amen. இது நீங்க லேசானதா பாத்தீங்கன்னா நித்திய கன மகிமை வரும். When you look this as a light affliction, then you will get eternal glory. இது அப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க. But if you reverse it, பெரிய கனமான உபத்திரம்னா லேசான மகிமை. if you think that it is a very very difficult affliction, then you will get only light glory. Amen. நீங்க பவுல் யோசிச்சு பாருங்க, எப்படி இவரால சொல்ல முடியுது? Think about Paul, how he is able to declare this. Amen. Amen. நம்மளால சொல்ல முடியுமா? Can we say that? லேசான உபத்திரம். It's a light affliction. Hallelujah. Hallelujah. நான் சொல்லுவேன் நம்மளதெல்லாம் உபத்திரமே இல்ல. I will say that whatever we go through, these are all not real sufferings. அவங்களோட உபத்திரத்தோட ஒப்பிடும்போது When we compare that with Paul and others, it's very nothing. Amen. நம்ம எதுக்காக பாடுபடுகிறோம்? For what purpose we are being suffered? மற்றவங்களுக்காக பாடுபடுகிறோம். Are we suffering for others? அழைப்பின் நிமித்தம் ஊழியத்தின் நிமித்தம் பாடுபடுகிறோம். Are we suffering because of our calling? பாடுகளை நம்ம எப்படி பார்க்கிறோம்? How we see the sufferings we have? Amen. Amen. பாடுகள் மத்தியில எப்படி போதிக்கப்படுகிறோம்? In midst of our sufferings, how are we being taught? Hallelujah. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், Even Jesus Christ shared this. என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் If they persecute me, they will persecute you also. துன்பப்படுத்துவார். Amen. Amen. So இன்னைக்கு பாடுகளோட முடிக்கிறோம். We are going to complete today with the அடுத்த வாரம் sufferings. தொடர்ந்து யோசேப்போட வாழ்க்கை குறித்து பார்க்க இருக்கிறோம். Next week also we are going to meditate continually about life of Joseph. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி Let's close our eyes and pray. இன்னைக்கு